தேர்தலில் அரசியல் மேடைகளில் நான் பேசியதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சினிமா ஃபங்க்ஷனில் அதுவும் ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசுறது இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம். சகாப்தம் படம் வந்து ரிலீஸ் ஆனப்போ கேப்டன் இருந்தாங்க. அப்போது என்னை வந்து பேச சொல்லி அழைச்சார். நான் சொன்னேன், இல்லை இது சினிமா, அதனால் நீங்கள் மற்றவங்கெல்லாம் டெக்னீஷியன்ஸ்லாம் பேசட்டுங்க, நான் பேசலை அப்படின்னு சொன்னேன். மேபி அது தப்போ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா கேப்டன் வந்து ஒரு அம்மாவா நீ வந்து அவனை வந்து ஸ்டேஜில் நீ வாழ்த்தணும் அப்படின்னு கேப்டன் சொன்னார். அன்னைக்கு சரி சினிமா ஃபங்க்ஷனில் நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்னு நினச்சேன். பட் நான் இன்னைக்கு சொல்கிறேன், சண்முக பாண்டியன் அம்மாவா மட்டும் கிடையாது, உங்கள் அன்பு சகோதரியாக கேப்டன் பெற்றெடுத்த சண்முக பாண்டியனை இனிமேல் உங்களிடம் நான் ஒப்படைக்கிறேன். பத்திரிகை நண்பர்களிடமும் தமிழக மக்களிடமும் நான் வந்து சினிமா துறையை சேர்ந்த அனைவரிடமும் அவரை நான் வந்து ஒப்படைக்கிறேன். எல்லாரும் பேசுவாங்க, நிறைய நான் பார்த்துருக்கேன். கேப்டன் கூட 33 வருஷம் வாழ்ந்திருக்கேன். கேப்டனை பற்றி பேசுறது இன்னைக்கு அவர் மறைவுக்கு பிறகு டெய்லி அத்தனை யூடியூப்ஸ்லையும் கேப்டனுடைய பழைய காலிய நினைவுகள் பேச்சுக்கள் எல்லாம் வரும் பொழுது கேப்டன் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் நிறைய விஷயங்கள் நான் பார்க்குறேன். கேப்டனுடைய 2 புதல்வர்கள். கேப்டனுக்கு 2 தொழில், ஒன்று சினிமா, இன்னொன்று அரசியல். கேப்டனும் நானும் இது அவங்க 2 பேரும் பிறந்த போதே முடிவெடுத்த ஒரு விஷயம். அப்பாவின் பாதையில் சிங்கப்பாதையில் விஜய் பிரபாகர் அவர்களும், யானை பாதையில் இளையவர் சண்முக பாண்டியன் அவர்களும் அவங்க அப்பாவுடைய கனவு லட்சியத்தை நிச்சயமாக வென்றெடுப்பார்கள் என்பதில் ஒரு அம்மாவை எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாது.